மின்னல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பறிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி பொண்டாட்டி தான். அவளை கூப்பிடலாம். வா கஸ்தூரி, அவளை பாருங்கள். இந்த பூ பறிக்க சொன்னால் அவள் செம்பருத்தி பறித்து எடுத்துன்னு வரா. எதுக்கிட்டே அது பறிச்ச? பாருங்க, தலையில் வைக்க சொன்னால் காதில் வைக்கிறேன்னு போகிறாவோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது இப்போ தான் நட்டு ஒரு 6 மாதம் கூட ஆகலை. நட்டதுலேருந்தே அது மேலே கொடி வந்ததுலேருந்தே பூ வச்சினே தான் இருக்காது. நாங்களும் அது பூ அடங்கி கொஞ்சம் செடி நல்லா பெருசாகும் அப்படின்னு பார்த்தாக்கா பூ வச்சு களை வர பூ வச்சினே தான் இருக்குது. பாருங்கள், பறிக்கிறாங்க. கீர்த்திமா, என்ன பண்ணுற? பூ பறிக்கிறியா? உனக்கு தலையில் வைக்க முடியாது. யாருக்கு பிடிச்சி தர? நீ தான் மொட்டை வச்சுருக்கல்ல, யாருக்கு கொடுப்ப நீ? ம், எனக்கா? சரி, இங்கே பாருங்க, ஒருத்தி வந்து வீடியோ எடுக்கிறேன்னு வெட்டி பார்த்துட்டு போயிட்டாவோ. வாணிஷா மேலே வந்து பறிவா. பூ வைக்கிறது அவள் தான் அதிகமாக. ஆனால் அவள் பூவே கிள்ள மாட்டா. பூத்து கீழே விழும். பாரு, வரலாறு, இதெல்லாம் வரலாறு நிஷா உண்டு. அந்த கொண்டையை பாருங்க. அது எந்த ஊரில் அந்த கொண்டை போடுவாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்டில். எங்களுக்கு தெரியல. பாதி முடி மேலே இருக்குது, பாதி முடி கீழே இருக்குது. அழகாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லியே. அது எங்கே போடுவாங்கன்னு தான் கேட்டேன் நான். ஹேர் ஸ்டைல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாவோ. அவகிட்ட இருந்து கற்றுக்குங்க ஹேர் ஸ்டைலு. நம்ம நிறைய வீடியோ போடுற ஹேர் ஸ்டைல் வீடியோ நிறைய பண்ணுவாவோ. இல்லை, நல்லா தான் இருக்குது ஹேர் ஸ்டைல். அவள் நல்லா தான் பண்ணுறா. அவளுக்கு அது கரெக்டாக இருக்குது. எனக்கு அப்படி தான் நீங்கள் பறிக்கிறீங்க. கீர்த்திமா, என்னம்மா பண்ணுற நீ? பூ பறிக்க சொன்னாங்க, விளையாடின்னு இருக்க. என்ன பண்ணுற காமி? பூ எப்படி? நீ எந்த பூ எடுக்கிறன்னு காமி. கரெக்டாக எடுக்கிறியா இல்லை காய் எடுக்கிறியான்னு பாரு. எடு காமி, இங்கே காமி. கரெக்ட். அதே மாதிரி கரெக்டாக பாரு. கீழே எட்டி பார்க்காம பாரு, மேலே இருக்கிறது மட்டும். கஸ்தூரி, தலையில் வைக்க சொன்னா காதில் வச்சிருக்க பூவை. ஸ்டைலா? அப்போ எதுக்கு முடியும் உனக்கு? மொட்டை வச்சிடலாமா? ஏன் நீ பூ தலையே வைக்கிறதுக்கு அது எதுக்கு உனக்கு முடி? உங்கள் சொல்லிச்ச பூவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் இவ்வளோ பூ இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இது சீசன் இல்லைன்னா கூட பூ வைக்குது நித்திய மல்லி. அப்படியே பாருங்கள், கீழே வந்து அங்கே காக்கனா இருக்கும், சிகப்பு காக்கனா. கறிவேப்பிலை செடிக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். அதுவும் தான் இப்போ பறிப்போம், அதுவும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது வந்து ஒத்த செம்பருத்தி. அங்கே இருக்குது பாருங்கள் முருங்கை மரத்து பின்னாடி, அதுதான் அவள் பறித்து காதல் வச்சுருக்கா. பாருங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ செடி இருக்குன்னு. இதுதான் எங்கள் குட்டி கார்டன். நேற்று இது வந்து கத்திரிக்காய் நாற்று. இது நேற்று தான் நட்டோம். என்னம்மா பண்ணுற கீர்த்திமா? நீ ஒன்று ஒன்றா பறிக்கிற ஸ்லோவா. ஸ்கூலில் போய் வந்துட்டியா நீ?
இன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ம் சரி, ஒரே ஒரு பாட்டு எங்கே பாரு, ஒரே ஒரு பாட்டு பாடு. ம் வேகமாக பாடு, சவுண்டு கேட்கு. ம் 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 கிளாப் பண்ணுங்க. எடி பூ பறிக்கிட்டு விட்டு கிளாப் பண்ணுறேன். எதுவும் சொன்னாலும் செய்வியா நீ? இங்க இருந்து குதின்ற குதிரியா? இங்க பாருங்க, இது மேலே ரோஸ் செடி போகுது. எனக்கு வந்து புதினா சும்மா நட்டு வச்சாங்க. அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் மாமியார் பறிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இருந்தது இதில், ஒரே செடி தான், ஆனால் நிறைய அது அப்படியே படர்ந்து வந்தது. அதனால் எங்கள் மாமியார் வேறு செடி நட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதுலேயே இன்னும் நல்லா துளுத்து வரணுன்றதுக்காக இதை பறித்து இதை பிடிங்கி வேறு எங்கேருந்து எடுத்துன்னு வந்து இதை நட்டுருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு கலை தான் போகும் இந்த ரோஸ் செடி. இந்த பொண்ணு அது வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறா. செடிக்கு மருந்தே வாங்கி கொடுத்தா கூட அதை சும்மா சொல்கிறேன் நீங்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது பாருங்கள், இது சாண்டல் கலர் ரோஸு. இந்த ரோஸ் செடியில் தக்காளி செடி அதுவாக வந்துச்சு. பிடிங்கி வேறு இடத்துல மாற்றுறதுக்குள்ளே பூ வச்சுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இதில் வந்து பூ வச்சுருக்கு. இதுக்கப்புறம் இது பிடிங்கி நட்டால் கூட வேறு எங்கேயும் அது இதுவாக செத்துடும். அதனால் இப்போ இதிலே தான், வேறு வழி கிடையாது, நம்ம இதிலே தான் விட்டாகணும். நல்லாயிருக்கு பாருங்கள். மொட்டு 2 மொட்டு ஏற்கனவே வந்து இது நிறைய வச்சிச்சு. இப்போ 2 மொட்டு மேலே வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மொட்டு தான். அது பூ வச்சது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில். இங்கே பாருங்க, கீழே பாருங்கள் எங்கள் மாமியார். இது மாடி மேலே சும்மா மண் எடுத்துன்னு வந்து கொட்டி இதில் புதினா எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து கறிவேப்பிலை, புதினா எல்லாமே நாங்கள் இங்கே தான் வீட்டிலே தான் போட்டுருக்கோம். கீரைங்களாம் கூட நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம். எல்லா கீரையுமே நாங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டுக்கார் போடுவார். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, எல்லா கீரையுமே. என்ன கஸ்தூரி? பறிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பறிச்சாச்சு. இப்போ நாங்கள் போய் நித்திய மல்லி செடி காமிக்கிறோம்.